ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் புது வீட்டில் வெளியில் இப்போ தான் மழையே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் மழை வந்தது மழை வந்திருக்கிறதே பார்ப்பேன், ஆனால் மழை இப்படி வரும்போது பார்த்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஜான் அண்டு மாமா வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி போயிட்டாங்க. 2 பேரும் காலையில் early morning 4 o'clock கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் இன்னைக்கு ஹோல்டே. அவங்க ஒரே நாள்ல ரிட்டர்ன், காலையில போயிட்டு நைட் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி, இப்படி சிங்கிள் வேலை ரிட்டர்ன் தாங்க. அதனால இன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் 3 பேர் தான் இருக்க போறோம். அந்த 3 பேர் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத அந்த விளாக் ஃபுல்லாக வரப்போகுது. பாருங்க மழை எப்படி வந்துன்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் மாப்பிளையும் சூப்பராக மாதா கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தா பேபி மசிக்கு கோழி மாதிரி சுருண்டு பத்துன்னு இருக்குது. ஏன்பா என்னப்பா ஆச்சு? வாட் ஹேப்பன்பா? என்ன சுத்துது? என்னப்பா அது? வாட் இஸ் திஸ்? இத பாருங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடாத. இந்த காலையில சுட்டுருப்பேன் எப்படி வந்தது? காலையில சுடல, இட்லி தான் ஊற்றுனேன். இட்லி எப்படி வந்தது? இட்லி ஊத்தி காலையில சிக்கன் குழம்பு நல்லா திவ்யமா சாப்பிட்டுருக்கிற. மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க. தூங்கி 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 நாங்க இங்க இருந்து கிளம்பி நேரா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு காலையில 5 மணிக்கு கிளம்பி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்ப நைட் 9 மணிக்கு உள்ள வந்துட்டோம். என்னது இது? பொரியா? ஓகே, பொரி சாப்பிடு. மாதா கோயில்ல இருந்து பொரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. பொரி வேணும். இப்ப அதெல்லாம் செய்யாத. நாளைக்கு பேல் பூரி செஞ்சு சாப்பிட்டு யார் வேணாம்னா எங்க ஊர் சுத்துறோம்? நாளைக்கு அவங்க மேட்ச். அது ஈவினிங் தானே. 2 பொம்பளைங்க வீட்டுல இருந்தீங்க. வீட்டுல இருந்துகிட்டு வெளியில இருக்கிற பூச்சியெல்லாம் உள்ள விட்டுனுவான்னுறீங்க. நாங்க சாப்பிட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இதுடா நல்லா இருக்குல்ல மாப்பிள்ள? நான் வாங்கினா அங்கதான் வாங்குவேன். நீ வெளியில வந்து லைட்ட போட்டு வச்சுட்டு கதவு திறந்து விட்டு உட்கார்ந்தியா? அப்புறம் எப்படி இத்தனை பூச்சி? இப்ப அதுக்குள்ள இவ்வளவு பூச்சி வந்துச்சா? ஓகே, இன்னைக்கு காலையில இருந்து 2வது தடவை சிக்கன் குழம்பு. இது கலர்ஃபுல்லா இருந்தா பாக்கவே. சிக்கன் குழம்பையாச்சும் இது பண்ணியா? எதுவுமே எடுக்கல. மௌலி வேற இல்ல. மௌலி ஈவினிங் தானே போனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. எல்லாரும் அவங்க இடத்த பிடிச்சிட்டாங்க. நாங்களும் போய் எங்க இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்க பாத்ரூம்ல வந்து இந்த பாப் செட்டா அது ஒஞ்சிச்சு. கீழே போட்டோன்னே என்ன உடஞ்சிச்சு? பாப் செட்டு கீழே விழுந்துதான் டொம்னு உடஞ்சிச்சு. இல்ல, அது பிரஷர் தாங்க முடியாம வந்துருச்சு. பிரஷர் மோட்டர்ல தண்ணி பிரஷர் தாங்க முடியாம பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. மௌலி இன்னைக்கு ஃபேர்வெல் வந்து லாஸ்ட் இந்த வருஷத்தோட காலேஜ் அவனுக்கு ஓவராக ஃபேர்வெல் போயிட்டான். இன்னைக்கு காலையில இருந்தே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல, உடம்பு முடியல. இன்ன வரைக்கும் அந்த தலை கிடினஸ் இருந்துகிட்டே இருக்குது. மேபி காலையிலேயே நான் டேப்லெட் போட்டேன்னா அதனாலயா இருக்கும். சிட்ரசன் டேப்லெட் காலையிலேயே போட்டேன். காலையில இவங்க 5 மணிக்கு கிளம்பிங்களா? 5 மணிக்கு கிளம்புனதுல இருந்து எனக்கு தும்மல் ஆரம்பிச்சு தான் தூங்கவே இல்லை. காலையில வந்தேன், கீழே வந்தேன். சரியா, அங்கிருந்து கீழே வந்து படுக்கலான்னு வந்து கீழே படுத்தேன். கீழே படுத்தா தூக்கமே வரல. போய் கடான்னு போய் குழம்பு வச்சுட்டு வந்து படுத்தேன். அப்பவும் தூக்கம் வரல. கொழுது 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 என்னை படுத்தி எடுத்துட்டு இது வேலைக்காவாதுடா அப்படின்ட்டு கடகடன்னு மேலே ஏறி போய் ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்துட்டு அடிச்சுட்டு படுத்தேன். வேலைக்காவல திருப்பி போனேன். திருப்பி போய் மாத்திரையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு மாத்திரை எடுத்து வந்து போட்டு திருப்பி பட்டேன். வேலைக்காவல அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மத்தியானம் திருப்தியில சாப்பிட்டு தூங்கும் போது தான் அந்த மயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு பாரு. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து உங்க மாப்பிள்ளையும் மாமனாரும் விட்டுட்டு போயிட்டாங்க 2 பேரும். இப்பதான் வேளாங்கண்ணி மாதா எங்களை அழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னமோ அற்புதமா 2 பேரும் காலையில கிளம்பிட்டு ஒரே நாள் ரிட்டர்ன் வந்துட்டாங்க, வராங்க அப்படின்ட்டாங்க. காலையில 5 மணிக்கு கிளம்பணும். 8 மணிக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்கு நைட் 8 மணிக்கு வந்துட்டாங்க. போனாங்க, சாமி கும்பிட்டாங்க, வந்தாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு போயிட்டு வந்த மாதிரி 2 பேரும் காரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க காலையில இருந்து. போய் சாமி திருப்தியா அவங்களும் கும்பிட்டு வந்துட்டாங்க. வேண்டுதல் இருக்கு அப்படின்னாங்க 2 பேருமே. இவருமே கேட்டுனே இருந்தாரு, ஒரு 3 நாளா கேட்டுனே இருந்தாரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பொம்பளைங்களை வீட்டுல விட்டு ஃபர்ஸ்ட் டைம் நானும் மோனா வீட்டுல தனியா இருந்துக்கிறோம்.
ஒரு வேலையும் செய்யல. ஆமா, சமைச்சிங்க சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, சமைச்சிங்க சாப்பிட்டீங்க தூங்குனீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த கிடினஸ் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். 8 மணிக்கு வந்துருவேன். நாங்க 6:30 மணில இருந்து நானும் பிடிக்கிறேன் என்னால முடியவே இல்லை. 7 மணிக்கு போங்கடா அப்படின்ட்டு வந்து படுத்துட்டு இவங்க வந்து இதை எழுப்புறாங்க. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி கிடினஸாவே இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இடையில சம்டைம்ஸ் வருது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பிபி அந்த சுகர் எது செக் பண்ணாலும் எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனா ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா தூக்கம் இல்லாதனால வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க நைட்டு வந்து ரொம்ப லேட்டா தூங்குவோம். 2 மணி ஆயிடும் காலையில. ஏன்னா நமக்கு நைட்டு தான் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்பதான் நம்ம வேலையெல்லாம் நம்ம யூடியூப் வேலையெல்லாம் அப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஆஃப்டர் டிஃபனுக்கு அப்புறம் ஒரு 10:30 மேலாம் பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பகல்ல பார்த்தா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பிச்சு என்ன சொல்றது, ஒரு கண்டினியூட்டியா நம்மளால வேலை செய்ய முடியாது. நம்ம இப்ப திடீர்னு நீங்க உட்கார்ந்து இருப்போம், திடீர்னு ஏதாவது தண்ணி வேணும்னு நினைச்சுப்போம், சமைப்போம், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைச்சு போயிட்டா அந்த கண்டினியூட்டி நமக்கு கிடைக்காது. ஒரு வேலை உட்கார்ந்தா முழுசா முடிக்கணும் அப்படின்னா நமக்கு அது 10 மணிக்கு மேல தான் அது பழகிடுச்சது. இல்லப்பா, இன்னைக்கு உனக்கு மூட் அவுட்ப்பா. நானும் இல்ல, வேலை வாங்குறதுக்கு ஆள் இல்ல, முன்னாலேயும் தனியா வேலை செய்ய முடியல. வேற எங்களுக்கு வந்து சாரல் வந்து எங்க மேல வந்து பால்கனிலயும் அடிக்குது, கீழே மௌலி ரூமுக்கும் மோனா ரூமுக்கும். ஊர்ல இருக்க எல்லா வீட்லயும் பால்கனில தண்ணி அடிக்குமாப்பா. சாரல் அடிக்கதான் செய்யும். அதுக்கு என்ன அடுத்த இப்பன்னா ஒரு தடவை மழை வந்துட்டு விட்டுருது. நம்ம இந்த மழை காலத்துல கண்டினியூஸா மழை வரும்போது நம்மளால காத்து பிடிக்க முடியாது. அதுக்குள்ள நம்ம வந்து அந்த டெரக்கோட்டால நான் யோசிச்சு வச்சிருக்கேன். டெரக்கோட்டால அந்த ஓடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உனக்கு பார்க்கறதுக்கும் நமக்கு மாடர்னா தெரியும். வீடு நமக்கு கவரான மாதிரி இருக்கும். அது கம்மிதான், விலையும் கம்மிதான். பால்கனியே கேவலமா போயிடும். அப்ப தண்ணி உள்ள வருமே மழை காலத்துல என்ன பண்ணுங்க, வேற ஏதாச்சும் தான் பண்ணணும். வேற எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அசிங்கமா தெரியும். இதுன்னா ஸ்டைலா இருக்கும் பாக்குறதுக்கு. உனக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி ஸ்டைலா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால அததான் யோசிக்கணும். அதுல ஏதாச்சும் ஒரு மணி பிளான்ட் வந்து கர்டன் கிரீப்பர் அப்படின்னு வச்சோம்னா உனக்கு அந்த எலிவேஷன் அந்த செடி அது மேல விழுக்கும் சூப்பரா இருக்கும். அதனால அதுதான் யோசிக்கணும். அது மழை அடுத்த மழை நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள அது வேலையெல்லாம் பார்த்துடணும். நான் வேற கீழே மேலேக்கு அதுக்குமே ஏறி ஓடினது. ஐயோ மழை வருது அப்படின்னு பார்த்தா மௌலி ரூமுக்கு தான் ஜாஸ்தியா வருது. நமக்கும் கம்மியா வருது, மோனாக்கும் கம்மியா வருது. மௌலி ரூம்ல தான் பயங்கரமா தண்ணி உள்ள வருது. ஏன்னா நேரா செவுரு இருக்குல்ல, மழை டைரக்டா அந்த செவுருல அடிக்கிறதுனால ஃபுல்லா அங்கதான் வந்தது. சரி அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு படுத்தேன். ஆனா ஏஜுக்கு வருதா இல்ல நைட் தூங்காதனால வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. தூங்கணும் 11 மணி மேக்ஸிமம். நம்ம வேலையே எங்களுக்கு நம்ம யூடியூபர்ஸ் மேக்ஸிமம் மோஸ்ட்லி பாத்து அந்த கதையெல்லாம் இல்லப்பா, அந்த கதையெல்லாம் கிடையாது. சீக்கிரம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பாக்க எல்லாம் வீடியோ எடுக்கிற வேலை அது இதுன்னு. நீ யூடியூபர்லயே என்ன சொல்றது, நீ கொஞ்சம் ஏஜ்டு யூடியூபர். நீ வந்து சின்ன பசங்க கூட போட்டி போடுறன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாத. ஆமா, சின்ன பசங்க கூட போட்டி போடாத. நைட் ஒரு 10-11 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட் 2 மணி ஆயிடும். 2-2:30 இல்லாம டெய்லி தூங்கிட்டே கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்ப்நெயில் வச்சு டைட்டில் வச்சு வீடியோ எடிட் பண்ணி போடும்போது 2-2:30 ஆயிடும். அதுக்கப்புறம் தூங்கி காலையில இப்ப மோனா இருக்கனால டக்குன்னு நம்ம 8 மணிக்கே எந்திச்சு வேண்டியது இருக்கும். முன்னாடி முதல்ல நான் 10 மணிக்கு தான் எந்திச்சுப்பேன். ஏன்னா அப்ப வந்து கொஞ்சம் 6 மணி நேரம் நமக்கு ஸ்லீப் இருந்த மாதிரி இருக்கும். இப்ப அந்த ஸ்லீப் இல்லையா, கரெக்டா 8 மணிக்கு ஏஞ்சிரோமா, ஏஞ்ச உடனே கரெக்டா அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ரெஸ்டே இல்லாம டக்குன்னு உள்ள வந்துருவாலும் அந்த அவசரத்துலயே பயத்துல பசிச்சிருமோ அப்படின்ற பயத்திலே வந்து நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் செய்யறதுனால அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷர். 11:30 படுத்துடணும், அப்பதான் கதைக்கு ஆகும். நானுமே யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்து வச்சு 2 வீடியோ எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச மாதிரி பண்ணணும்னு பார்த்தாலும் அப்பவும் எடிட் பண்ண மாட்டேன்றோம். அப்பவும் அந்த நைட்டு தான் வீடியோ தான் இருக்கே அப்படின்ட்டு காலையில இருந்து வேலை செய்யா இருக்கும். மத்தியானம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு தூங்கணுமா, சாயந்தரம் எங்கேயாவது முடிச்சுக்க போலாமா அப்படின்ற வீடியோ தான் இருக்கே, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படி போற மாதிரி வீடியோ உட்காந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. எங்க லைஃப்ல இப்படிதான் போகுது. டெய்லியுமே இதுதான் எங்களோட பொழுதுபோக்கே. பகல்லாம் வீடியோ எடுக்கிறது, கண்டென்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் யோசிச்சு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது ஃபுல்லாவே நைட்ல தான் இருக்கும். நைட்ல எடிட் பண்ணி முடிச்சு திருப்பி காலையில திருப்பி ரொட்டீன். மிஷின் லைஃப் தான் எங்களுக்குமே. வேலைக்கு போறதும் ஒண்ணுதான், இந்த மாதிரி வீட்டுல இருந்து யூடியூப் பண்றதும் ஒண்ணுதான். நாங்களும் ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் கரெக்டா தான் ஒர்க் பண்ற மாதிரி தான் ஆயிடுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்கெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட நம்ம கரெக்டா செய்யணும், அவள்தான் பிளான் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் சங்கு தான்.
அதனால பிளான் பண்ணணும். இன்னைக்கு சீக்கிரம் படுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க இந்த மௌலி பையன் ஊரை பொறுக்கிட்டு ஃபேர்வெல் அவனுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபேர்வெல்ல கல்தா மட்டும் அடிச்சு வெளில துரத்துற வரைக்கும் பாப்பாங்க. உள்ள ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. ஹோட்டல் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு சாத்துவாங்க. ஹோட்டல் இல்லையா? காலேஜ்ல கிடையாது. வர வரைக்கும் நம்ம முடிச்சுன்னு இருக்கணும். யாராச்சும் நாங்க காலையில 5 o'clock கிளம்பணும். சரி நீ படு, நான் பாத்துக்கிறேன், நான் ஓபன் பண்ணிக்கிறேன். மார்னிங் எனக்கு தூக்கம் வரல. ஆக்சுவலி மார்னிங் 5 o'clock கிளம்பணும். நேரா 11:30க்கு 12 o'clock மாதா கோயிலுக்கு போகணும். மாதா கிட்ட பூசை அட்டன் பண்ணிட்டு மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேண்டுதல்லாம் செலுத்திட்டு திருப்பி 1:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். சாப்பிடாம கூட வந்து சேர்ந்துருக்குதுங்க. ஆமா, மத்தியானம் சாப்பிடலான்னு ஹோட்டல் ஜெயராம்னு இருக்கும். நான் வந்து ஃபாஸ்டிங் டைம்ல இவங்க 2 பேரும் மாதா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஆளுக்கு 2 இம்மா பெரிய வஞ்சரம் மீன், எறா தொக்கு, சிக்கன் கிரேவின்னு தின்னுச்சுங்க. நான் வெறும் சாம்பாரை தின்னுட்டு இருந்தேன், சாம்பார் அப்பளம் வச்சு. ஓகேங்களா? அதனால இன்னைக்கு சாப்பிட்டே தீரணும். நானும் மாப்பிள்ள தேடுன்னு தேடுறேன், எங்க கண்ணிலேயே மாட்டல அந்த ஹோட்டல். நீங்க கூகுள் மேப் போட்டுருக்கணும் ஜெயராம்னு. கூகுள் மேப் போட்டேன். ஹோட்டல் ஜெயராம்நாத் எங்க உள்ளூர்ல ஒரு பிரான்ச்சை காட்டுது சிதம்பரத்துல. மெயின் ரோட்ல பைபாஸ்ல இருக்கிற பிரான்ச்சை காட்டல. அப்படியே டென்ஷன் ஆகி சரின்ட்டு ஒரு இடத்துல நின்று ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே சாப்பிடாம வந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் எதையுமே சாப்பிடணும்னு தோணல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கம்ப்ளீட்டா எதையுமே சாப்பிடாம அப்படியே நேரா கிளம்பி வந்துகிட்டே இருந்துட்டேன். பாண்டிச்சேரி வழியா வந்தீங்களா இல்ல திண்டிவனம் வழியா வந்தீங்களா? விக்கிரவாண்டி வழியா வந்தோம். இதுதான் நேரா விக்கிரவாண்டி வழியா தான் வந்தீங்களா? விக்கிரவாண்டி வழியா தான் வந்தோம். வேற என்ன, விழுப்புரம் போய் விழுப்புரத்து பாண்டிச்சேரில இருந்து ஸ்ட்ரைட்டா விழுப்புரம் போய் விழுப்புரத்துல இருந்து அப்படியே அந்த பைபாஸ் அப்படியே புடிச்சு கண்டினியூ பண்ணி வந்துட்டோம். எல்லாம் ஒரே டைமிங் தான். ஆனா ஒரு 7-8 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. அதுவும் டேலி ஆயிடும். ஏன்னா பைபாஸ்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு வரதுனால அதுவும் டேலி ஆயிடும். நடுவுல காலையில போகும்போது தான் தேவலாம் பாண்டிச்சேரி 60 கிலோமீட்டர் பாது. பாண்டிச்சேரி ஆர்ச் ஃப்ரண்ட் ஆர்ச்ல இருந்து லாஸ்ட் ஆர்ச், அதுக்கப்புறம் என்ன ஊர் அது? பாண்டிச்சேரி கடலூர் போய் அந்த பைபாஸை டச் பண்ற வரைக்கும் 50 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டு இருக்குது. அது 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. அதே பைபாஸ்ல இருந்தா சல்லுன்னு வந்துடலாம். அதனால அடிச்சு புடிச்சு சாப்பிடாமலாம் வந்து வீட்டுல வந்து ஜாலியா திருப்தியா சாப்பிட்டு உட்காந்துருக்கிறோம். ஸோ இனியா வந்து இன்றைய பொழுது வேற லெவல்ல போச்சு. முழு ஆசீர்வாதத்தோட போச்சு. சந்தோஷமா போயிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த விளாக்லாம் வந்து ஜான் பிளாக்ஸ்லயோ இல்லை ஏஜி பிளாக்ஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கடைக்குட்டி கைசாடை குட்டி வந்த உடனே தலைமையிலே தட்டி வீட்டுள்ள விட்டு கதவு சாத்திட்டு படுத்து தூங்குவோம். ஓகே, பாய், குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.